10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, சக்கராம்பாளையம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயல் 1, இயல் 2 அதற்கு உண்டான வினா விடைகளையும் அது எப்பப்போ எந்தெந்த டைம்லாம் கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களை உள்ளே போகலாம். இயல் 1, இயல் 2 பாருங்கள். முதல் கேள்வி 15 கேள்வி கேட்பாங்க. அதில் புத்தக வினாக்கள் கேட்பாங்க. புத்தக உள்ளேருந்தும் கேட்குறதுக்கு வாய்ப்பும் அதிகம் இருக்குது. பாருங்கள், புத்தக வினாக்கள் பாருங்கள். புத்தக வினாக்களில் முதல் இயலில் எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு புணரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்தமிழ்னா என்பதை பிரிக்கும்போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்து பார்த்திங்கன்னா முன்னின்று மெய்த்திரிதல் என்னும் விதிப்படி இந்து இம்மாகும். ஆகையால் இதோடைய விடையை பார்த்திங்கன்னா எந்துங்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பதிலாக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, அதுதான் கரெக்டான பதிலாகவும் இருக்குது. சரி மாணவர்களே, அடுத்தது 2வது கேள்விக்கான விடா. வேர்க்கடலை, மிளகா விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாங்கொட்டைன்னு பார்த்திங்கன்னா மணி மாதிரி இருக்கும், ஒரே குட்டையாக இருக்கும். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒன்றும் கழுத்தில் போடுற மணி மாதிரி சின்னதாக இருக்கும். மிளகா விதை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மணிகளாக இருக்கும். அப்போ ஆன்சர்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம மணி வகையை பார்க்கலாம். ஆன்சர் என்னதுன்னா மணி வகை. அடுத்தது பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகை கேட்டிருக்காங்க. இது நம்ம பாடத்தில் இயல் 2 தான் கேள்வி கேட்டிருக்காங்க. புத்தக வினாவாக தான் இருக்குது. அப்போ நம்ம பாடம் பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி இருக்கும். தொகைநிலை தொடர்னு தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அதில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை 5மே இருக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகையை கேட்டிருக்கான். இப்போ பெரிய மீசை சிரித்தார் என்பது இப்போ வேற்றுமை உறுப்புகள்லேயும் வரல, வினைத்தொகையிலையும் வரல, பண்பு தொகையிலும் இல்லை, ஊமை தொகையிலும் இல்லை, உண்மை தொகையிலும் வரல. இதில் அன்மொழி தொகை தான் வரும். அன்மொழி தொகைனா என்னென்னா இந்த தொகைநிலை 5லேயுமே சொல்லப்படாத அல்மொழி அல்லாத சொற்களாக சொல்வது தான் இங்கே பெரிய மீசை சிரித்தாருங்கிறது இருக்குது. பெரிய மீசை உடையவர் வந்து சிரித்தார் அப்படின்னு பொருளை தருது மாணவர்களே. அதனால் இதனோட பதில் அன்மொழி தொகை. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். மெத்த மணிகலன். இந்த பாடம் இயல் 1லிருந்து புத்தக வினாவாக தான் கேட்டிருக்காங்க. மெத்த மணிகலனை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மெத்த கூட்டல் அணிகலன், மெத்த கூட்டல் வணிகலன். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியும் கடலையும் ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. இரட்டோர மொழிகள், அதாவது இருபொருள் படத்தரம்னு சொல்லியிருப்பாங்க. மெத்த அப்படின்னா மிகுதியானன்னு அர்த்தம். அதில் மிகுதியான வணிக கப்பல்கள் கடலும் கொண்டிருக்கு, மிகுதியான அணிகலனை 50 காப்பியங்களும் கொண்டிருக்கு. அதனால் பதில் பார்த்திங்கன்னா அதுக்கு வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும், ஆப்ஷன் ஏல வரும். அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஈதி அப்படின்ட்டுருக்கு. இந்த பாடம் இயல் 2ல் புத்தக வினாவாக கேட்டிருக்கு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஈதி என்னும் மடியில் இங்கே பாக்கம் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது முல்லைப்பாட்டிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ கடற்கரையோடைய பெரிய பகுதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பட்டினம், அதாவது பேரூர்னு சொல்லுவோம். கடற்கரையோடைய சின்ன ஊருக்கு சிற்றூர் சொல்லுவோம். இங்கே பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்கிறது. பாக்கம் என்பது சிற்றூரை குறிக்க. ஆன்சர் என்னென்னா சிற்றூர் இ. அடுத்தது 6வது கேள்விக்கு போகலாம் வாங்க மாணவர்களே. காய்ந்த இலை, காய்ந்த தொகை, நிலத்திற்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் பாருங்கள் இயல் 1லிருந்து புத்தக வினாவை தான் கேட்டிருக்காங்க. இப்போ செடியிலிருந்து பறித்த செடி பார்த்திங்கன்னா அந்த இலை 2 நாளில் 3 நாள் என்ன இருக்குன்னா காஞ்சிச்சுன்னா அப்படி இருக்குன்னா சருகாக மாறும். அது ஒரு சத்தம் வரும். அதனால் காய்ந்த இலைக்கு பேர் சருகும், காய்ந்த தோகைக்கு பேர் சண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பறித்த இலை 2-3 நாள் எப்படி இருக்கும், நிறம் மாறும். அப்புறம் அதோடைய இலையோடைய நீளம் சுருங்குனே ஒரு சவுண்டு, ஒரு சத்தத்தை எழுப்போம். இது காய்ந்த இலைன்னு சொல்கிறோம். அந்த காய்ந்த இலைக்கு பேர் சருகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காய்ந்த தோகைக்கு பேர் சண்டு. அப்போ பதில் என்ன, ஆப்ஷன் இ அப்படிங்கிறது அதுக்கு உண்டான பதிலாக இருக்குது. அடுத்தது உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடம் இயல் 2ல் காற்றை வா நமது தேசிய கவி, விடுதலை கவி பாரதியார் எழுதினது. இந்த பாடத்தில் பாருங்கள் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோன்னு இருக்குது. உனக்குங்கிறது இங்கே என்னென்னா உனக்கு அடிமோனை ஒரு அடியில் முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது
முதலெழுத்து பாருங்கள், இங்கே ஒரு உனக்குன்னு இருக்குது, இங்கே ஒரு உனக்குன்னு இருக்குது. 2 சொல்லிலையுமே என்ன இருக்குது? உனக்குன்னு இருக்குது. இது அடிமோனை. இதே பார்த்திங்கன்னா அதே இடத்துல பார்த்திங்கன்னா நான் அப்படின்னு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அடி எதுகை இருக்குது. சரி, முதலெழுத்து உனக்குன்னு வந்திருக்கிறதுனால உனக்குன்னு சொல்கிறோம், ரைட்டு, அடிமோனைன்னு சொல்கிறோம். அதே 2வது எழுத்துலையும் பார்த்திங்கன்னா நான் இருக்குது, அதுவும் அடி எதுகையாக சொல்கிறோம். இறுதி எழுத்து பாருங்கள், பாடுகிறோம் கூறுகிறோம் அப்படின்னு இருக்குது. அதுலேயும் பாருங்கள் பாடுகிறோம் கூறுகிறோம்னு என்னன்னு இருக்குது? இயல் 2ல் அது ஏபா இருக்குது. ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் என்ன நயங்கள் இருந்திருக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அடியில் முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது மோனை, அந்த அடியில் 2ஆம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை, அதே அடியில் இறுதி எழுத்தும் ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் இயைபுன்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன? இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா மோனை இல்லையா, எதுகை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள். இதுவும் இயல் 1லிருந்து புத்தக வினாக்களாக தான் இருக்குது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்ற தொழிற்பெயரும் வினையாளரின் பெயரும் முறையேன்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டவர்னா யார்? வினை செய்பவரை முதன்மைப்படுத்துவது தான் வினையாளரின் பெயரும் நம்ம படிச்சிருக்கோம். யார் இங்கே வினை செய்வது? நம்ம சொல்லும்போது கேட்குறாங்க இல்லையா, அவங்க வினை செய்பவர். சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க இல்லையா, அப்போ கேட்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ வினை செய்பவர் இங்கே யார்? சொல்கிறவங்க. அவங்க தான் இப்போ சொல்லும்போது கேட்குறாங்க. அப்போ அது வினையாளனின் பெயர். என்ன கேட்குறாங்க? பாடல் கேட்குறாங்க. பாடல் கேட்குறது என்னது? ஒரு தொழிலை குறிக்குது. அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்குறாங்க? தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் முறையேன்னு கேட்குறாங்க. அப்போ தொழிற்பெயர் இதில் என்னென்னா பாடல். ஏன்னா கேட்குற தொழில் என்னது? பாடல் கேட்குறது. வினையாளன் பேர் என்னதுன்னு கேட்டவர் அப்படிங்கிறது பொருள் தெரியுது. அடுத்தது 9வது கேள்வி வாங்க. இது இயல் 2லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, இதில் ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்வி. இப்போ சூரியன் தோன்றும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நேரத்தில் ஹீட்டாக இருக்கும், ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும்போது கிழக்கு பகுதியிலேருந்து நாம் சொல்கிறோம். அப்போ சாயங்காலம் ஆக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளிர்ச்சி தரும். அப்போ வெப்பம் தனியும்னு சொல்கிறோம். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த கேள்விக்கு பதில் கொண்டல்னாவே குளிர்ச்சின்னு பேர். கொண்டல்னாவே குளிர்ச்சி நம்ம சொல்கிறோமா? கொண்டல்னா குளிர்ச்சி அப்படின்னு பேர். அப்போ கொண்டல் குளிர்ச்சி தான் இருக்கும்போது அப்போ எப்படி இருக்கும்? பொழுது கொண்டல் இறக்கமாக இருக்கும். இறக்கமாக இருக்கும் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ கொண்டலுக்கு என்ன வரும் அப்படின்னா கிழக்கு வரும். சரிங்களா? அடுத்து கோடை என்பது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும்? கோடைனா பொழுது ஏறும்போது எப்படி இருக்கும்? வெயில் அதிகரிக்கும் இருக்குமா? அப்போ கோடை என்பது இங்கே மேற்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வா வா ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு சுலபமாக வைக்கிறதுக்கு பாருங்கள். வாடைனா வடக்கு, வான்னு வருது. தென்றல்னா தெற்கு, தே வருது. சரிங்களா? அது ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என்ன வருது? நெடில் ஆதான். அப்போ கொண்டலுக்கு கிழக்கு, கோடைக்கு மேற்கு 2 வந்துருச்சுங்களா? வாடைக்கு வடக்கு, வா வந்துருச்சு. தென்றலுக்கு தே வந்துருச்சாலும் தெற்கு. அப்போ நெடிலாதான் சரியான பதிலாக இருக்குது மாணவர்களே. அடுத்தது 10வது கேள்வி பார்க்கலாமாங்க. 10வது கேள்வி பாடு இமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தின்னு கேட்டிருக்காங்க. இது முல்லைப்பாட்டு பாடத்திலிருந்து கேட்டிருக்கு. 10 பாட்டு நூல்கள் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இது பாட்டுடைய தலைவன் இல்லாத பாட்டு அப்படின்னு சொல்லலாம். கார்கால வர்ணனைகள் இடம்பெறக்கூடிய பாட்டுன்னு சொல்லலாம் முல்லைப்பாட்டு. சரி பாருங்கள், பாடு இமில். பாடுனா எப்படி இருக்குது? இசையோடு. இமில் ஒலிக்கும். எப்படி இருக்குது? குளிர்ந்த கடல் நீரை பருகி கொண்டு உட்கொண்டு ஆவியாகுது அப்படின்னு நம்ம எப்போ சங்க காலங்கள்லேயே இந்த செய்திகள் கடல் நீர் எப்படி ஆவியாகுது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சிருக்கு. பாடு இமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி அப்படின்னு இருக்காங்க. இது இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியும் தேர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்க, அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அதுக்கு உண்டான பொருள் என்ன? இசையோடு ஒலிக்கும் குளிர்ந்த கடல் நீரை உட்கொண்டு ஆவியாகுதல் அப்படின்னு பேர். இது இயல் 2ல் புத்தக வினாதாக கேட்டிருக்காங்க. பதில் என்னென்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்தது பாருங்கள், ஒரு இயல் 1லேருந்து ஒரு கேள்வி. இது புத்தக உள்வினா, அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பாருங்கள், ஏதோ ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ். கண்ணன் வந்தான் அப்படின்னு இருக்குது. இத்தொடரின் வினைமுற்றை தனிமொழியாக மாற்றுகன்னு இருக்குது. கண்ணன் வந்தான், இத்தொடரின் வினைமுற்று என்ன? வந்தான். இதில் எழுவாய் என்ன? கண்ணன். என்ன கேள்வி கேட்குறாங்க? வினைமுற்றை. என்னது? வினைமுற்றை என்னவா மாற்றணும்? தனிமொழியாக மாற்றணும். தனிமொழினா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரணும். இங்கே வினைமுற்று என்ன? வந்தான். அப்போ
தனிச்சென்று பொருள் தருவது தனிமொழி அப்படின்னு சொல்கிறோம். அடிச்சொல் சொல்கிறோம், வேர்ச்சொல் சொல்கிறோம், பகுதிங்கிறோம் இல்லைங்களா, இத்தனை சொல்கிறோம். அப்போ ஒரு சொல் தனித்துன்னு இருக்குது. அப்போ வந்தான் என்பது தான் வினைமுற்று. அந்த வினைமுற்று என்னவா பண்ணணும்? தனிமொழியாக காட்டணும். தனிமொழியாக காட்டினா இதுக்கு பதில் என்ன வரும்? வா என்பது தான் இதுக்கு உண்டான பதில். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருது. அப்போ தனிச்சு நின்று ஒரு சொல் பொருள் தரனால இதை தனிமொழின்னு சொல்லலாம், அடிச்சொல்லும் சொல்லலாம், வேர்ச்சொல்லும் சொல்லலாம், பகுதின்னு சொல்லலாம், இத்தனை இருக்குது. பகாபதமாகவும் சொல்லலாம். அப்போ இந்த வினைமுற்றை எப்படி சொல்கிறோம்? தனிமொழியாக சொல்லும்போது வா என்று சொல்கிறோம். சரி, அடுத்தது பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருகுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருகுங்கிறது இது 4 மார்க்குலேருந்து கட்டாயம் கேட்பாங்க. இப்போ செயல் பார்த்திங்கன்னா நம்ம 9 இயல் இருக்குது. 9 இயல்லையும் செயல்கள் பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து எந்த செயல் பகுதியிலிருந்து வேணாலும் இந்த மாதிரி பாடல் 4 லைன் கொடுத்து அந்த 4 லைன்லேருந்து என்ன கேட்டிருப்பாங்க? 4 கேள்வி கேட்பாங்க. இப்பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? இப்பாடலின் ஆசிரியர் யார்? சொல்லோடைய பொருள் என்ன? இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இது இலக்கண குறிப்பு என்ன? அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், காற்றே வா அப்படிங்கிற ஒரு பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இயல் 2 பகுதியிலிருந்து பாருங்கள், காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசத்துடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு தேசிய கவி, விடுதலை கவி, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கோர் புலவன் அப்படிங்கிற பாடலை எப்படி எழுதியிருக்காரு? வசன கவிதையில் எழுதியிருக்காரு. அதாவது அப்பயே யாப்பு இலக்கணம் தவறு கையாளாகாமல், அதாவது எடுத்துக்கொள்ளாமல் ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்சரியோ அப்படிங்கிற 3 வடிவங்களை பயன்படுத்தி தான் இந்த புது கவிதையை எழுதியிருக்காரு, இந்த வசன கவிதையை எழுதியிருக்காரு. சரி, பார்க்கலாம் வாங்க. இப்பாடல் இடம்பெற்ற நூல் என்னென்னா, பாடல் ஆப்ஷன் பாருங்கள், புது கவிதை, காற்று, வசன கவிதை, காற்றே வா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? காற்றே வா. சரி, அடுத்தது இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்பாடலின் ஆசிரியர் பாருங்கள், கம்பர், இளங்கோவடிகள், பாரதியார், திருத்தக்கதேவர். இப்பாடலின் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும். பாடல் ஆசிரியர் யார்? காற்றே வா, வசன கவிதை. வசன கவிதை உருவாவதற்கு பாரதியார் தானே. இப்போ ஆன்சர் பாரதியார் அப்படின்னு போட்டோம். அடுத்து பிராணரசம் அப்படின்னாவே என்னென்னு, காற்றா, கடலா, அலையா அல்லது உயிர்வெளியா? பிராணரசம், என்னுடைய பிராணத்தை வாங்காத, என்னுடைய உயிரை வாங்காதன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ உயிர்வெளி அதுங்கிறது பதில். அடுத்தது காற்றே வா, இலக்கண குறிப்பு தருக. காற்றே வா, காற்று வா என்பது, காற்று என்பது என்னது? எழுவாயர். வா என்பது ஒரு வினையை குறிக்குது. ஆனால் இது விழித்தொடராகும் போது காற்று என்பது காற்றே அப்படின்னு மாறும் இல்லையா. இப்போ மாணவன் என்பது மாணவனே, ஆசிரியர் என்பது ஆசிரியரே, எழுதுகோள் என்பது எழுதுகோளே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏகாரம் விழியுடன் ஏகாரம் வரும்போது என்ன பண்ணும்? வினையை ஏற்கும். வினை என்ன? இங்கே வான் இருக்குது. இப்போ காற்றே என்பது விழி, வா என்பது வினை. அப்போ விழியுடன் வினை சேர்வதால் என்னாகுமோ அது விழித்தொடராக தான் மாறும். அப்போ இதில் பதில் பார்த்திங்கன்னா வினைத்தொகை வராது, பண்பு தொகை வராது, உண்மை தொகை வராது. என்ன வரும்? விழித்தொடர். விழித்தொடர்னா என்னன்னு சொல்லியிருந்தப்ப காற்றே, காற்று வா அப்படின்றது. அப்போ காற்று என்பது காற்றேன்னு வரும், ஏகாரம். இப்போ விழி ஏற்குது. அப்போ வா என்பது வினை. அப்போ விழியுடன் வினை ஏற்றால் அது விழித்தொடர் அப்படின்னு நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். சரி மாணவர்களை, பகுதி ஆவுக்கு போகலாம். 2 பிரிவு 1 பாருங்கள், எவையேனும் 4 வினாக்களுக்கு கேட்குறாங்க. இதில் கட்டாயம் பார்த்திங்கன்னா 16வது கொஷினு விடைக்கேற்ற வினா கேட்பாங்க. எந்த ஒரு கேள்வி, அது உரைநடையிலிருந்தோ, துணைப்பாடத்திலிருந்தோ, செயல் பகுதியிலிருந்தோ, எங்கேயாச்சும் ஒரு பகுதி புத்தகத்திலிருந்து தான் கேட்பாங்க விடைக்கேற்ற வினா. இப்போ திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படி விடைக்கேற்ற வினா எழுதுவோம்? திருக்குறளை எழுதியவர் யார்? இந்த மாதிரி கட்டாயம் 16வது கொஷினில் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும். அது 17வது கேள்வி பாருங்க, மா அல் பொருள் தருகுன்னு கேட்டிருக்கான். இது இயல் 2 தான் இருக்குது. மா அப்படின்னா என்ன? மானா திருமாலை குறிக்குது இல்லையா. நெடிலெடுத்து குறில் இடம்பெறுது, அதனால இது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தண்ணீர் குடி, தயிர் குடம், இது 2வது இயல் தான். தண்ணீர் குடி, தண்ணீரை குடி. 2 சொல்லுக்கு இடையில் என்ன இருக்குது? தண்ணீரை குடி அப்படின்னு இருக்குது. அப்போ 2 சொல்லுக்கு இடையில் ஐ மறைஞ்சிருக்கு, அதனால் தண்ணீர் குடி, தண்ணீரை குடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. தயிர் குடம், தயிரை உடைய குடம் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன இருக்குது? உடைய, அதோட ஏற்கக்கூடிய பண்பும் உடன் தொகையும் வந்திருக்கு. அதனால் 2ஆம் தயிரை உடைய குடம், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்தது 19வது கேள்வி பாருங்கள். இது கேட்காத வினாத்தாள் பொதுத் தேர்வில் இருக்கவே இருக்காது, அதனால் அந்த கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க அடிக்கடி. அதே மாதிரி 20வது கேள்வியும் அப்படி தான் கேட்குறாங்க.
அப்புறம் 21வது கேள்வி கட்டாய வினாக்கள். ஒரு திருக்குறள் நம்மளுக்கு தெரியும், 3வது இயலில் ஒரு திருக்குறள் இருக்குது, 6வது இயலில் ஒரு திருக்குறள் இருக்குது. இதில் 5 குறள் இருக்குது, அதில் 5 குறள் 10 குறள் இருக்குது. 10 குறளில் பார்த்திங்கன்னா தொடங்கும் குறளோ அல்லது முடியும் குறளோ கேட்பாங்க. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மையாக இருந்தாலும் அந்த இயல்புத்தன்மையை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பிரிவு 2ல் பாருங்கள், ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது குறுகிய விடையளி 2 10. இது பார்த்திங்கன்னா நம்ம பாடத்துக்கு பின்னாடி கற்பவை கெட்ட பின், மொழியோடு விளையாடு, தமிழோடு விளையாடு, இந்த மாதிரி பயிற்சி வினாக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 24வது கேள்வி பாருங்கள், வினைமுற்றை விளையாடும் பேராக மாற்றி தொடர்களை எழுதுக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் இது ஒரு தொடர், அவரை அழைத்து வாருங்கள் ஒரு தொடர் இல்லையா. 2 தொடராக இருக்குது. இந்த தொடரை என்ன பண்ணணும், வினையாளன் பேராக மாற்றணும். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை, காத்திருக்கிறார் கூட்டல் அவர் காத்திருக்கிறவர் அப்படின்னு அர்த்தமா. காத்திருக்கிறார் கூட்டல் அவர் காத்திருக்கிறவர் அப்படின்னு பொருள் சொல்கிறோம். அப்போ காத்திருக்கிறவரை அப்படின்னு சேர்த்துனா தான் அது வினையால், வினை செய்பவரை முதன்மைப்படுத்துவதுதான் வினையாளின் பெயர். இங்கே யார் காத்திருக்கிறா, கலையரங்கத்தில் எனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார். அப்போ வினை செய்பவரை முதன்மைப்படுத்துது இல்லையா. கலையரங்கத்தில் எனக்காக, இப்போ அவருக்காக காத்திருக்கிறாரு இல்லையா. அப்போ அங்கே வினை செய்பவர் யார், காத்திருப்பவர். காத்திருக்கிறார் அவர் அப்படின்றது காத்திருக்கிறவரை, அப்படி 2ஐயும் சேர்த்தனால காத்திருக்கிறவரைங்கிறது சொல்கிறோம். அடுத்து பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் அப்படின்றது தேடி படித்தவர். தேடி படித்தவர்னால இருந்தாலும் படித்தவர், தர் இர் மர் அப்படிங்கிற சொற்கள்லாம் நம்ம சொல்லுவோம் வினையாளன் பேரில். அப்போ வினை செய்பவரை முதன்மைப்படுத்துது. பொது அறிவு நூல்களை தேடி படித்தனால தான் அவர் என்ன பண்ணார், வினை செய்த போட்டித் தேர்வில் வெற்றியை பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் தான் வினையாளரின் பெயர்னு சொல்கிறோம். கூட்ட பெயர் பாருங்கள், ஆடு, மந்தை, கல், குவியல். சொற்களில் வந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடர் எழுதுக. முத்துப்பல், முத்து போன்ற பல், ஓமை தொகை. பூங்குழல் வந்தால், பூவை சூடிய கூந்தலை உடைய பெண். அதாவது வேற்றுமை தொகையில் 6ல் 5லையுமே சொல்லப்படாத அல்லாத சொற்களை அல் கூட்டல் மொழி, அல்மொழின்னு சொல்லுவோம், அன்மொழி அப்படின்னு மாறும்போது இது அன்மொழி தொகையாக மாறுது. பொறித்த பகுதியில் இருக்கணும். இயல் 2ல் கேட்குறாங்க. கலைச்சொற்கள் கேட்டுறாங்க, 2 மார்க்கு. அப்புறம் 26 கீழே செவிமாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா 2 மார்க்கில் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு இல்லை, செவிமாற்றுத்திறனாளிகள். 27 பாருங்கள், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வினைமுற்று என்ன, அழைக்கும், ஏறுவேன், அமர்வேன் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், தொழிற்பெயராக மாற்றணும். அழைக்கும்னா அழைத்தல். தல், அல், அம், கை, வை, சி, பூ அப்படின்னு தொழிற்பெயர் விகுதிகள் 20 இருக்கும். அந்த 20 நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் தல் விகுதி அல் விகுதியை சேர்த்துற மாதிரி அழைக்கும்னா அழைத்தல், ஏறுவேனா ஏறுதல் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சொல்லை கண்டுபிடித்து புதிரை உண்டாக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் 2ஐ நீக்கினால் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். பாருங்கள், நறுமணங்கிற வார்த்தை நறு, முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தருது, நீக்காவிட்டாலும் வாசனை தருது. பழமைக்கு எதிரானது புது, எழுதுகோள் பயன்படுது மை, அப்போ புதுமை. பிரிவு 1ல் பாருங்கள், பகுதி 3ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும். இது பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியிலிருந்து கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இந்த கேள்வியும் கேட்காத வினாத்தாலே இருக்காது, ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் இருக்குது இந்த கேள்வி. இப்போ 29வது கேள்வி உரைநடை. 30 பார்த்திங்கன்னா அதுவும் உரைநடை. 31 பார்த்திங்கன்னா பத்தி, அதாவது உரைநடையிலிருந்து ஒரு பத்தி எடுத்திருப்பாங்க. எப்படி நம்ம செயல் பகுதியில் முன்ன பார்த்தோம், 11 பார்த்தோம் இல்லையா, 12, 13, 14 ஒரு கொஸ்டின் பார்ப்போம் இல்லையா. செய்யுளில் எந்த இயல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுளில் பாடல் இருந்து எடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்பாங்க. அதே போல் தான் உரைநடையில் 9 உரைநடை இருக்குது. 9 உரைநடையில் எந்த பாடத்திலிருந்து எந்த பேரா எடுத்து வேணாலும் என்ன பண்ணலாம், கேள்வி கேட்டு அதிலிருந்து 3 கேள்வி உருவாக்கலாம். அதுக்குள்ளே கேள்வி அந்த பத்திக்குள்ளே என்ன இருக்கும், விடை இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், 1 மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்று நம்ம உள்ளெடுக்கிறோம் அப்படின்னு கேள்வி எப்படி கேட்குறோம். 1 மணித்துளிக்கு எத்தனை முறை ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறோம், அதுக்குள்ளே பதில் இருக்கு பாருங்கள், 12 முதல் 18 இருக்குது. அடுத்தது பிரிவு 2, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் இடைத்தருகின்றிருக்கு. இல்லை 34வது கேள்வி கட்டாய வினாக தான் கேட்கப்படுகிறது. 32 பாருங்கள், இது புத்தக வினா, சந்த கவிதை புத்தக பின்னாடி இருக்கும். சந்த கவிதையில் அதாவது மொழியோடு விளையாடுங்கன்னு பாருங்கள். இது சந்த கவிதையில் வந்த பிழைகள் தப்பாக இருக்கும். தேனு அப்படிங்கிறது நம்ம 2 ரன்னகரம் தான் போடுவோம், இங்கே டன்னகரம் இருக்குங்களா. ஊரியன்னு சொல்லும்போது பல்லின ரகரத்தெல்லாம் நம்ம போடுவோம், அங்கே இடைநரகரம் இருக்குது. இந்த மாதிரி எழுத்துக்கள் தவறாக இருக்கும், நம்ம சரி பண்ணி போட்டிருக்கணும். சரி, அடுத்தது தமிழினை வாழ்த்துவதற்கான காரணங்கள். இதுவும் எந்த ஒரு பொதுத் தேர்வு கேள்வியை பார்த்தாலும் இந்த கேள்வியை கேட்காத கேள்வியே இருக்காது. செயல் பகுதியிலிருந்து இந்த பகுதி கேட்கப்பட்டிருக்கும். இப்போ 34வது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனனம். புக்கில் எப்படி இருக்கும், மனனம்னா என்ன, புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே அச்சசலாக எழுதுறதுக்கு பேர் தான் மனனம்னு பேர். சிறுதாம்பு என தொடங்கும் முல்லைப்பாட்டு பாடல், தென்னன்மகளை என தொடங்கக்கூடிய இயல்புன்னு இருக்கக்கூடிய மனனம்.
அன்னைமொழிய பாடல். சரி, அடுத்த பிரிவு 3 பாருங்கள். எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதின்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கண பயிற்சியாக இருக்குது. இதுவும் 35வது கொஸ்டின் பார்த்தோன்னா தொகை சொற்கள், அதாவது இலக்கணம் 2ல் புக்குக்கு பின்னாடி இருக்கும் கற்பவை கற்ற பின் அந்த பகுதியிலேருந்து ஒரு இந்த கேள்வி கேட்டிருப்பான். வெண்டைக்காய் வெண்மையாகிய காய், சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். மோர்க்குழம்பு மோரால் செய்த குழம்புன்னு சொல்கிறோம். தங்க மீன்கள் தங்கம் போன்ற மீன்கள் சொல்கிறோம். தண்ணீரை உடைய தொட்டின்னு சொல்கிறோம். இரண்டாம் வேற்றுமை தொகை. சரி, அடுத்தது அழகீட்டு வாய்ப்பாடு. இது நம்மளுக்கு பிரிக்க தெரியும். நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நல்லா பயிற்சி எடுத்திருப்போம். இது சீர் அசைப்பு என்ன பண்ணுவோம், ஒரு குறளுக்கோ என்ன பண்ணும், ஒரு பாடலுக்கோ என்ன பண்ணணும், அசை பிரித்து சீர்பார்ப்பது தான் அலகிடுதல் அப்படின்னு பேர். அசை பிரித்து சீர்பார்ப்பது என்பது தான் அலகிடுதல். அடுத்து 37வது கேள்வி. தோட்டத்தில் மல்லிகை பூது பார்த்திங்கன்னா புத்தக வினாக்கள், புத்தக பின்னாடி வினா. இது பார்த்திங்கன்னா எப்படிருந்து கேட்டிருக்காங்க, 29லிருந்து 37 வரைக்குமே 3 பகுதியாக பிரிச்சிடுறாங்க. 3 மார்க்கு. செயல் பகுதியில் 3 மார்க்கு, உரைநடையில் 3 மார்க்கு, இலக்கணத்தில் 3 மார்க். அது பகுதி 4 பேர்லாம். அனைத்து வினாக்களுக்கும் இடையில் இது 5 மதிப்பெண் வினாக்கள். பாருங்கள், மனோன்மணியும் சுந்தரனார் கேள்வி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இயல் 1ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இது 5 மார்க்கு தகுந்த மாதிரி உரைநடை பேச்சு ஒன்றை உருவாக்குது. மனோன்மணியும் சுந்தரனார் என்ன பண்ணார், நீராறு பாடல் கொடுத்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடலுக்கு பார்த்துட்றோம். இது மாதிரி பார்க்கணும். அது மனோன்மணியும் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்தையும் நம்மளுடைய பாடலில் பாவலர் பெருந்தனார் தமிழ் தாய் வாழ்த்தையும் ஒப்பிட்டு நம்ம பேச போகிறோம். அடுத்தது அல்லது அதுக்கு என்ன கேட்குறாங்க, முல்லைப்பாடில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்ததுக்குன்னு கேட்குறாங்க. அதில் 2ல் ஏதோ ஒன்று எழுதலாம். அது அடுத்தது 39வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா வாழ்த்து மடல் கேட்குறாங்க. இது வரைக்கும் 4 வாழ்த்து மடல் இருக்குது. அதில் முதல் இயல் 2ல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் தலைப்பில் கட்டுரையில் முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல்துன்னு கேட்டாங்க. அல்லது தூய்மை காற்றை பெறுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து தொகுப்புகளை பட்டியலிடுக. தூய்மையான காற்றை எப்படிலாம் வரலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடலாம் 5 மார்க்கில். அடுத்தது காட்சியை கண்டு, புத்தகத்துக்கு பின்னாடியே இருக்கும், காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, படம் உணர்த்தும் கருத்தை தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காட்சியை கண்டு கவிஞர்னா நம்ம கவிதையை எழுதணும், கவிதை வடிவில் எழுதணும். படம் உணர்த்தும் கொடுத்தோம்னா படத்தை பார்த்து நம்ம கருத்துக்களை எழுதலாம். 41வது கேள்வி இருக்கும். இது 4 படிவம் கொடுத்துருப்பாங்க. அதில் தனித்தாளில் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ்ஸு ஊர் பேர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மாதிரியே நம்ம போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஊர் பேரை போடாமல் நம்மளே இ அப்படிங்கிற மாதிரி பெயரை உருவாக்கி நாம் அந்த படிவத்தை நிரப்பிடுவோம். அது 42வது கேள்வி. புயலின் நிற்க அதற்கு தகங்கிற பகுதி இருக்கும் ஒவ்வொரு இயல் முடியும் போதும். அதிலிருந்து ஒரு 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. அதே பகுதியில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்க இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணுவோம், நாம் கொஸ்டின் எடுத்து அதுக்கு கடின பதங்கள், அதுக்கு ஒரு தலைப்பு, அதை வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கணும். இது மொழிபெயர்க்க, தமிழாக்கம் செய்க. அடுத்து அதுலேயே பார்த்திங்கன்னா செவிமாற்று திறனாளிக்கு கேட்குறாங்க. இது நாம் எழுதக்கூடியது அல்ல, இது நம்மளுக்கு இல்லை. அடுத்தது பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் ஏற்கனவே 5 மார்க் கேள்வி அனைத்து வினாக்கள் பார்த்தோம். இப்போ 8 மார்க் கேள்வி அனைத்து வினாக்களுக்கு பார்க்குறோம். இதில் பாருங்கள், உரைநடை கேள்வியும் அல்லது இந்த மாதிரி பாடல் கொடுத்து வினாக்கள், பாநாயம் பாராட்டுகள் எவையேனும் 5 நயங்கள் எழுதுக, 6 நயங்கள் எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க. இது புத்தக வினாக்களாக தான் இருக்குது. பாருங்கள், மலர்ந்து மலராத என்ற கண்ணதாசன் எழுதிய பாடல் நம்ம இயல் 2ல் இருக்குங்களா, அந்த கேள்வி நடுவினாவாகவும் கேட்டிருக்காங்க. இப்பாடலில் காற்று தவள் நயத்தையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்கன்னு கேட்டிருக்கான். அல்லது பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான், முன்னீர் நாவாயை ஒட்டியா. இந்த மாதிரி போன வருஷமே பார்த்திங்கன்னா 2024 ஒரு நடுவினா கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியும் இப்போ உரைநடை பகுதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 44 விரிவானம் துணைப்பாடம் இயல் 2லிருந்து துணைப்பாடம் கேட்டிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி. அல்லது ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கும் உறவினர் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டும் தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்தவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல். இப்போ நல்லா சொல்ல போனோம்னா இலக்கணத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உத்திகள் பார்க்க முடியும், இலக்கண உத்திகள் பார்க்க முடியும். துறை, தாள், இசை, விருத்தம், பாவினம் இதெல்லாம் பார்க்க முடியும். எதுகை மோனை பார்க்க முடியும். ஆனால் இலக்கியத்தில் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலத்தில் இலக்கியத்துலேயும் அந்த அடிமோனை, அடியெதுகை, சீர்மோனை, சீரெதுகை, முரண், ஏய்பு அப்படின்னா என்ன, இலக்கண உத்திகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஆங்கிலம் தமிழ் படித்த அவருக்கு, ஆங்கில இலக்கியம் படித்தவரிடம் தமிழ் உரைனா என்ன, பேசுகிறது எழுதுறதுக்கு பேர் தான் உரைநடைன்னு பேர்.
அந்த நம்ம என்ன பண்ணோம், ஒரு உரையாடல் வடிவத்தில் அதை எழுதுகிறோம் 8 மார்க்குக்கு. அடுத்தது பொதுக்கட்டுரை. சான்று வளர்த்த தமிழ் நம்மளுக்கு இயல் 1லேயே கொடுத்துருக்காங்க. அல்லது தமிழ் சொல் வளம் பற்றியும் சொல்லாக்கத்திற்கான தேவை பற்றியும் தமிழ் மட்டத்தில் பேசுவதுக்கான ஒரு உரை குறிப்பை நம்ம எழுதுகிறோம். ஒரு உரை குறிப்பு மாதிரி இதை எழுதுகிறோம். அப்போ பொதுக்கட்டுரை இதுலேயும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பயனுள்ள வகையில் மாற்றிக்கலாம் மாணவர்களே. ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் பாடங்கள். புரிந்து படித்தால் போதுமானது. வாழ்க வளமுடன். நன்றி.